வணக்கம் மைடியர் மகாஜனங்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் யஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரச்சனையை பற்றி எனக்கு பேசுகிறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. அவங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக வயநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்து அதில் நிறைய பேர் இறந்துட்டாங்க, இன்னும் நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றிலாம் பெருசாக யாரும் பேசாமல் இது ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இன்னமும் இதை பற்றி நிறைய பேர் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. விச் இஸ் ரியலி அ பேட் திங். ஏன்னா இது ஒரு ஆக்சுவல் ப்ராப்ளமே இல்லை, பட் இது ஒட்டுமொத்த இன்டர்நெட்டையும் டேக் ஓவர் பண்ணி இருக்க பெருசாகிட்டே போகுது. அப்படின்னா திஸ் ஹேஸ் டு பி ஸ்டாப் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதை ஏன் ப்ரோ ஆக்சுவல் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சாதாரண கிரிட்டிசிசம்ங்க. டெய்லர் அக்கான்னு அழைக்கப்படுற தயாலு டிசைன்ஸ் தன்னோட வீடியோஸை செக்ஷுவலைஸ் பண்ணி தான் ஆடியன்ஸை கெயின் பண்ணுறாங்க அப்படின்னு பிரியாணி மேன்ற யூடியூபர் தன்னோட வீடியோவில் சொல்லியிருந்தாரு. அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணி இன்னும் சில பேர் சில வீடியோஸ் மேக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நினச்சி பண்ணாரா இல்லை வேற என்ன நினச்சி பண்ணாருன்னு தெரியல. சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு டெய்லர் அக்கா ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பிரியாணி மேன் ஒரு வீடியோ போட்டாப்ல. பட் அவர் மேலே வச்ச அந்த சாதாரண கிரிட்டிசிசம்க்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருந்தாலே அந்த ப்ராப்ளம் முடிஞ்சு போயிருக்கும். பட் இவர் சம்மந்தமே இல்லாமல் ஸ்கேம்னு ஒரு புது கான்செப்டை கொண்டு வர டெய்லர் அக்கா ஸ்கேம்லாம் பண்ணல, பிரியாணி மேன் தான் விஷயம் தெரியாமல் பேசுகிறாருன்னு சொல்லி அந்த வீடியோவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி ஏ2டி நந்தா ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல. இந்த பிரச்சனை தான் ஒரு பக்கம் போகுதுன்னு பார்த்தா, பிரியாணி மேன் இன்னொரு பக்கம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஃபுட் பிளாகர் இர்ஃபானுடைய கார் ஆக்சிடென்ட் கேஸை பற்றி இப்போ பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல. அண்ட் அந்த வீடியோவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறன்ற பேர் வழியில் இர்ஃபான் ஒரு வீடியோவை போட்டு அந்த வீடியோவில் கெட்ட வாத திட்டி வச்சிருந்தாப்புல பிரியாணி மேனை. ஸோ அந்த பிரச்சனை ஒரு பக்கம் போச்சு. இப்படியே இந்த பிரச்சனை பெருசாகி 2 நாளாகி 4 8 ஆகி எல்லாரும் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இன்க்ளூடிங் தமிழ் நியூஸ் சேனல்ஸ். அவங்க பண்ண வேலை தான். அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். நான் ஒரு விஷயம் சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தமிழ் நியூஸ் சேனல் சொல்றத அப்படியே நம்பாதீங்க. ஏன்னா பாப்புலாரிட்டிக்காக ஒரு சில விஷயத்த அவங்க உண்மையாவே ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி தான் பேசுறாங்க. அதை நானே நிறைய இடத்துல கவனிச்சிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறமா வெளிவர ரிட்டன் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய நியூஸை படிச்சு உங்க நாலேஜ் கெயின் பண்ணிக்கங்க. நம்ம ஊர் நியூஸ் சேனல் சொல்றத அப்படியே நம்பிட்டு இருக்காதீங்க, ஓகேவா? நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. இந்த பக்கம் பிரியாணி மேனால முடியல. ஏன்னா ரவுண்டு கட்டி எல்லாரும் அவரை குறை சொல்ல ஆரம்பிச்சோன்னே அவர் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி யூடியூப் லைவ்லேயே தூக்கு மாட்டிக்க போயிட்டான். அவரை காப்பாற்றிட்டாங்க. பட் அதுக்கப்புறமா அவரை பெண்கள் வன்கொடுமை சட்டத்துக்கு கீழே ஆன்லைனில் பெண்களை பற்றி ஒரு தப்பாக பேசியிருக்காருன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் உள்ளே போனதுக்கு அப்புறமா அந்த பிரச்சனை முடியும்னு பார்த்தா இட்ஸ் ஸ்டில் கண்டினியூவிங். யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்ன்னு சொல்லி இன்னமும் அதை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது எப்படி பிரச்சனையில் சம்மந்தப்பட்ட ஒரு ஆளே உள்ளே போனதுக்கு அப்புறமும் இந்த பிரச்சனை கண்டினியூ ஆகுதுன்னா ஹவுஸ் இட் பாசிபிள் அப்படின்ற கேள்வி எனக்கு அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஏன்னா ஒரு பிரச்சனை இருக்கிறப்போ அந்த பிரச்சனையில் சம்மந்தப்பட்ட ஒரு சைடு அமைதியாட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை அமைதியாக இருக்கணும்ல. பட் இன்னமும் அதை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்கன்றப்போ இந்த ப்ராப்ளமுக்கு ஆக்சுவல் ரீசன் வேற யாரோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா சாதாரணமான மனநிலைமையில் ஒரு ஆடியன்ஸ் யூடியூப்குள்ளே வந்து இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அவன் டிப்ரெஷனுக்கு போயிடுவான். அந்த லெவலுக்கு இந்த பிரச்சனை உயிரை வாங்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஆடியன்ஸையே டிப்ரெஷனுக்கு தள்ளுற லெவலுக்கு இவ்வளோ பெருசாக அந்த பிரச்சனை வளர்றதுக்கு காரணம் யாருன்னா ஆமா, இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எந்த ஒரு யூடியூபரோ, இன்ஃப்ளூயன்சரோ, டெய்லர் அக்காவோ, பிரியாணி மேனோ, இர்ஃபானோ, ஏ2டியோ யாருமே கிடையாது. இந்த ஒட்டுமொத்த இஷ்யூவுக்கும் காரணம் நம்மள மாதிரி ஆடியன்ஸ். நீ என்ன ப்ரோ புது கதையை சொல்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு நான் கண்டென்ட் கிரியேட்டர் கிடையாது. நீங்கள் யாருமே யாருடைய ஃபேனோ யாருடைய ஹேட்டரோ கிடையாது. நாம் எல்லாருமே ஆடியன்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து மட்டுமே யோசிப்போம், சரியா? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு மூலையில் வீடியோஸ் போட்டுட்டு இருந்த தயாலு டிசைன்ஸ் அப்படின்றவங்களுக்கு டெய்லர் அக்கான்ற பேரை கொடுத்தது நம்மள மாதிரி ஆடியன்ஸு. அவங்க டேலண்ட்டை வச்சு அவங்கள ட்ரெண்டாக்காமல் அவங்க அழகாக இருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள ட்ரெண்டாக்கி விட்டது நம்மள மாதிரி ஆடியன்ஸு. அப்படிலாம் இல்லை ப்ரோ, உண்மையிலேயே அவங்க டேலண்ட்டுக்காக தான் நான் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. பட் நம்ம மனசாட்சிக்கே பச்சையாக தெரியும், இவங்கள மாதிரி டேலண்டடான எத்தனையோ பர்சன்ஸை நம்ம கடந்து வந்திருப்போம். பட் இவங்கள மட்டும் பர்டிகுலராக நம்ம ட்ரெண்ட் ஆக்குனதுக்கு ரீசன் இவங்க அழகாக இருக்காங்கன்றது மட்டும்தான். இவங்களுடைய அழகை தான் நம்ம ப்ரைமரியாக பார்த்தோமே தவிர இவங்களுடைய டேலண்ட்டை நம்ம செகண்டரியாக தான் பார்த்தோம், கரெக்டாக? ஏன்னா இதை தான் நம்ம காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அன்றைக்கி அமலா சாஜில் ஆரம்பித்து இன்றைக்கி டெய்லர் அக்கா, டிவோஷனல் அக்கா, ஜிம் அக்கா, ஆர்ஜி அக்கான்னு ஏகப்பட்ட பேரை நம்ம ட்ரெண்ட் ஆக்கி வச்சுருக்கோம்ல. பட் இப்படி ட்ரெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்களையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எல்லாரும் அவங்க டேலண்ட்டை காட்ட தான் வந்தாங்க. பட் அவங்க அழகாக இருக்காங்கன்ற காரணத்துக்காக இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸு, யூடியூப்பில் ஷார்ட்ஸு, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்னு அவங்கள ஃபேமஸ் ஆக்கி விட்டது நாம தானே. அப்புறம் எப்படி அவங்கள குறை சொல்ல முடியும்? அண்ட் பிரியாணி மேன் சொன்ன மாதிரி தயாலு டிசைன்ஸ் பண்ணதுக்கு பேர் செக்ஷுவலைசேஷன் கிடையாது. ஆக்சுவல் செக்ஷுவலைசேஷன்னா செடியூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸஸை வியர் பண்ணி 18+ கண்டென்ட்டில் சில பேர் வீடியோஸ் மேக் பண்ணி போகிறாங்க பாருங்கள், அதுதான் உண்மையாகவே செக்ஷுவலைசேஷன். அண்ட் நம்ம தயாலு டிசைன்ஸும் எந்த இடத்துலையும் அதை செக்ஷுவலைஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணவே இல்லை.
ஆனால் அதை செக்ஷுவலைஸ் ஆக்குனது நம்மள மாதிரி ஆடியன்ஸ் கூட்டத்துக்கு மத்தியில் இருக்கிற சில ஈத்திர பிறவிங்க. கரெக்டாக இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு ஐ எம் ரியலி சாரி. பட் எல்லாம் ஒரு ஆதங்கம் தான் மக்களே. பொண்ணாக பார்க்காம செக்ஸ் டாய் மாதிரி பார்த்து அவங்க எல்லாரையுமே செக்ஷுவலைஸ் பண்ணி வச்சது நம்மள மாதிரி ஆடியன்ஸுக்கு மத்தியில் இருக்கிற சில பேர் தானே. அண்ட் ஃபேமஸாக இருக்கிற விஷயத்தை பற்றி தான் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேசுவாங்க, உண்மை தானே? அப்படி பார்க்குறப்போ இவங்க எல்லாரையும் ட்ரெண்ட் ஆக்குறது மூலமாக பிரியாணி மேன் மாதிரி சில யூடியூபர்ஸ் பேசுகிறதுக்கும் ஒரு வகையில் நாம தானே காரணம். சரி, அதை கூட விடுங்க. பிரியாணி மாதிரி இப்படி பேசிட்டாருன்னு மற்ற யூடியூபர்ஸோடைய கமெண்ட் செக்ஷனில் போய் இதை பற்றி பேசுங்கன்னு சொல்லி உயிரை வாங்குறது யாரு? நம்மள மாதிரி ஆடியன்ஸு. அண்ட் அவங்க பேசுனதை திரும்பவும் பிரியாணி மேன் வீடியோவில் வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறது யாரு? நம்மள மாதிரி ஆடியன்ஸு. A2D மாதிரி சேனல் கிட்ட கமெண்ட்ஸ்லையும் இன்ஸ்டா டிஎம்ஸ்லையும் பேசுங்க உயிரை வாங்கினது யாரு? நம்மள மாதிரி ஆடியன்ஸு. ஆல்மோஸ்ட் பிரியாணி மேன் அண்ட் இர்ஃபான் பிரச்சனையும் இதான் நடந்துச்சு. பிரியாணி மேன் சொல்கிறத இர்ஃபான் கமெண்ட்ஸில் போய் சொல்ல வேண்டியது, இர்ஃபான் சொல்கிறத பிரியாணி மேன் கமெண்ட்ஸில் வந்து சொல்ல வேண்டியது. பட் அந்த பிரச்சனையில் என்ன ஒரு விஷயம்னா 2 பேர் மேலேயுமே தப்பு இருக்குது. ஏன்னா பிரியாணி மேன் ஆக்சுவலான லீகல் ஃபேக்ட்ஸ் என்னன்னு சொல்லி தெரியாமல் தான் இந்த வீடியோவில் பேசியிருப்பாப்ல. அது நீங்கள் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் என்னதான் கோவம் இருந்தாலும் இர்ஃபான் அந்த லெவலுக்கு கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியும் அபியூசிவ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பேசியிருக்க கூடாது. ஸோ 2 பேர் மேலேயுமே பிரச்சனை இருக்குன்றதுனால அதை நம்ம தனியாக வச்சிடலாம். ஸோ இப்படி எல்லாரையும் பேசுங்கன்னு ஏற்றி விட்டுவிட்டு அவங்க பேசுறதுக்கு அப்புறமா மறுபடியும் அவங்க கமெண்ட் செக்ஷன்லேயே போய் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற, இவன்கிட்ட காசை வாங்கிட்டு பேசுகிறேன்னு திரும்பவும் நாமளே தான் கமெண்ட் பண்ணுறோம். ஸோ எல்லாத்தையும் நாம் ஆரம்பித்து வச்சுட்டு எந்த சோஷியல் மீடியா கிரியேட்டருமே சரியில்லைப்பா, ஒட்டுமொத்த இன்டர்நெட் கம்யூனிட்டியே டாக்ஸிசிட்டியாக இருக்குது அப்படின்னு புலம்புறதுல என்ன லாஜிக் இருக்குது? ஆக்சுவலாக இன்டர்நெட் கம்யூனிட்டினா யாருன்னு நினைக்கிறீங்க? யூடியூபர்ஸோ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸோவா? கிடையாது. அவங்கெல்லாம் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த கம்யூனிட்டி. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த இன்டர்நெட் கம்யூனிட்டி அப்படின்றதே நம்மள மாதிரி ஆடியன்ஸ் தான் மக்களே. அண்ட் யூடியூபர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே டாக்ஸிசிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. நம்ம தான் புலம்பிட்டு இருக்கோம்ல. காலங்காலமாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் அதானே பண்ணிகிட்டு இருக்கோம். எத்தனை பேர் அபியூசிவ் வேர்ட்ஸ் பயன்படுத்தி திட்டிருப்போம், எத்தனை பேர் அசிங்கமாக பேசியிருப்போம். அப்போல்லாம் நமக்கு தப்பாக தெரியாது. இன்றைக்கி இவங்க பண்ணுறப்ப மட்டும் ஏன் தப்பாக தெரியுது? அண்ட் பிரியாணி மேன் தூக்கு போட போகிறாருன்னு இன்ஃபர்மேஷன் வெளில வந்துச்சு இல்லையா? அந்த வீடியோட கமெண்ட்ஸ்லையுமே நிறைய பேர் போய் நீலாம் உயிரோட இருக்கிறதே வேஸ்ட்டா, செத்து போயிருன்னு கமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு மனுஷனை நீ அவ்வளோ இருக்கிற லெவலுக்கு அவனுக்கு என்ன பண்ணிட்டான்? உன் சொத்தை அழிச்சிட்டானா? உன் குடும்பத்தை சீரழிச்சிட்டானா? இல்லை உன் குடும்பத்தில் யாரை கொண்டுட்டானா? அப்படி இருக்கிறப்போ எதுக்காக நீங்கள் அவங்கள அந்த லெவலுக்கு வெறுக்கிறீங்க? ஒரு பர்சனை நமக்கு பிடிக்கிறதுக்கு நமக்கு எந்த லெவலுக்கு வேலிடான ரீசன்ஸ் தேவைப்படுதோ அதே அளவுக்கு ஒரு பர்சனை வெறுக்கிறதுக்கும் நமக்கு வேலிட் ரீசன்ஸ் தேவை. ஜஸ்ட் பிகாஸ் ஒருத்தவங்க உங்கள் கருத்துக்கு முரண்பாடாக பேசிட்டாங்க அப்படின்னோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிரியேட்டரை தப்பாக பேசிட்டாங்க அப்படின்றதுக்காக இந்த லெவலுக்கு ஒரு மனுஷனை வெறுக்கிறது நியாயமா? என்ன ப்ரோ, யாரை பற்றி குறை சொல்கிறதுன்னு தெரியாமல் கடைசியில் ஆடியன்ஸ் எங்கள் மேலேயே பழிய போறியா நீ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடியன்ஸ் உங்கள் மேலே தான் பழிய போடணும்னா நானும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்னு சொல்லி என்னை மற்ற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கூட சேர்த்து வச்சு நான் அவங்களை குறை சொல்லியிருப்பேன். ஆனால் இவ்வளோ நேரமும் நம்மள மாதிரி ஆடியன்ஸ்னு என்னையும் உங்கள் கூட சேர்த்து வச்சு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் எனக்கு ஆசை இல்லை. உங்களில் ஒருத்தர் இருந்தாலே எனக்கு போதும். ஒரு ஆடியன்ஸை ஆக்சுவலி எனக்கு மனசு உறுத்துது. அங்கே ஒரு ஊரே கஷ்டப்பட்டு இருக்கிறப்போ நாம் இங்கே சோஷியல் மீடியாவில் எவன் கரெக்டுன்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க டாக்ஸிசிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி இதை பெருசாகிட்டே இருக்கிறதுனால அங்கே ஒரு ஊர் கஷ்டப்படுற விஷயமே யாருக்கும் தெரியாமல் இருக்குது. பிரியாணி மேன் இர்ஃபான் பிரச்சனையை பற்றி தெரியுமான்னு கேட்டால் எல்லாரும் தெரியுங்கிறான். ஆனால் அங்கே ஒரு ஊர் கஷ்டப்படுறத பற்றி கேட்டால் நிறைய பேருக்கு தெரியல. ஏன்? நம்மள மாதிரி ஆளுங்க திரும்ப இதை பற்றி பேசி பெருசாகிட்டே இருக்கிறதுனால தான். ஸோ இதை பற்றி பேசுகிறத விட்டுட்டு அந்த பிரச்சனையை பேசி பெருசாக்குவோம். பேசி யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து அந்த ஊருக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு பார்ப்போம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்லையோ சென்னை வெள்ளத்தில் முழுகினப்போ நம்ம இதான பண்ணோம். அன்னைக்கு சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸை விடவும் நம்மள மாதிரி சாதாரண ஆடியன்ஸ் தான் எல்லாத்தையும் பண்ணோம். கரெக்டு தானே? அப்படி இருக்கிறப்போ அதையே இன்றைக்கி திரும்பவும் பண்ணுவோம். இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதும் ஆடியன்ஸ் நம்மளால தான், ஒரு விஷயம் முடிகிறதும் ஆடியன்ஸ் நம்மளால தான். நம்ம தெரியாமல் மேபி இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கலாம். பட் இந்த தடவை தெரிஞ்சு இந்த ப்ராப்ளமை முடிப்போம். இதுக்கப்புறம் இன்னொரு தடவை இந்த லெவலுக்கு ஒரு டாக்ஸிசிட்டி நம்ம இன்டர்நெட் கம்யூனிட்டியில் வளர விடாமல் பார்த்துப்போம். அண்ட் தயவு செஞ்சு ஃபேன்ஸு ஹேட்டர்ஸ்னு ஒரு ஸ்டாண்டு எடுக்காதீங்க. ஏன்னா அப்படி ஒரு ஸ்டாண்டு எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு பிடிக்காதவங்கள நீங்கள் எதிர்த்து தான் ஆகணும். ஸோ வெறும் ஆடியன்ஸ் அப்படின்ற இடத்துல இருந்து மட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் டீல் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸோடைய கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கக்கூடாது. அவங்க உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே கூடாது. உங்கள் கண்ட்ரோலில் தான் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்கணும். அவங்க ஏதாவது தப்பு பண்ணால் நீங்கள் தான் தட்டி கேட்கணும். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நம்ம பண்ணுற விஷயம் தான் நாளைக்கு ரியல் வேர்ல்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்படி இங்கே இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணுமோ அதே மாதிரி தான் வெளி உலகத்துலேயும் கவர்மெண்ட் அப்படின்றது மக்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். மக்கள் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நான் இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன்னு அந்த கட்சியோட தொண்டனாக இருந்து யோசிக்கக்கூடாது. இங்கே எப்படி சாதாரண ஆடியன்ஸாக இருந்து யோசிக்கணுமோ அதே மாதிரி அங்கே சாதாரண மக்களாக இருந்து யோசித்து
யார் தப்பு பண்ணுறாங்க, யார் சரியான விஷயத்தை பண்ணுறாங்கன்னு கவனித்து நம்ம செஞ்சோம்னா நம்ம சோஷியல் மீடியாவும் நல்லாயிருக்கும், நம்ம நாடும் நல்லாயிருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மாரல் ஆஃப் த வீடியோ இஸ் ஆடியன்ஸ், மக்கள், நம்மளை தாண்டின சக்தி எதுவுமே இல்லை. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதேமாதிரி இன்னொரு வேறு லெவல் வீடியோவில் உங்களுக்கு திரும்பவும் பார்க்குறேன். மீண்டும் சந்திப்போம். அதுவரையில் சிந்திப்போம். டாடா, பை பாய்.